வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்வே பேர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போது சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கூட இருக்கும். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் எப்போது வெளியே சென்றாலும் அவர்கள் உங்களுக்கு உதடு முத்தம் கொடுப்பது, உங்கள் உடம்பை தொடுவது, உரசுவது என்று இருக்கக்கூடிய ஆண்கள் உங்கள் உடம்பை தான் தேவை, நீங்கள் அல்ல, உங்களுடைய மனதும் அல்ல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கும்போது வெளியே இடத்துக்கு போறீங்க, அப்போது உதடு முத்தம் கொடுப்பது, உங்க உடம்பை தொடுவது, முக்கியமா இந்த இடத்துல பப்ளிக்ல தொடக்கூடாதோ அந்த இடத்துல தொடுவது அப்படின்னு ஒரு ஆண் உங்க லைஃப்ல ரியல் லைஃப்ல பண்றாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு உங்க மேல அக்கறையோ பாசமோ ஒரு துளி அளவு கூட கிடையாது. அவங்களுக்கு முழுக்க முழுக்க தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களுடைய உடம்பு தான். ஸோ இப்படிப்பட்ட போர்ஷன் தான் உங்க லைஃப்ல நீங்க விரும்புறீங்க, அவங்க கூட தான் வாழ்றீங்க அப்படின்ற போது இதை விட ஒரு கேவலமான போர்ஷன் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட போர்ஷனும் நீங்க விரும்புனீங்க, அவங்க கூட இது பண்றீங்க அப்படின்ற போது கண்டிப்பா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. வாழ்க்கையில மறுபடியும் கஷ்டப்படக்கூடிய சான்சஸும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தன் கூட வாழ்றதும் வாழாம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் என்னதான் அவரிடம் முடியாது, இதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் என்று கூறினாலும் இதைதான் வேறு யாரிடம் செய்வது, உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு இருக்கிறார்கள் என்று கூறி ரொம்பவே மனசு உடையக்கூடிய அளவுக்கு பேசுவார்கள். தேவையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதாவது எப்படின்னா, ஒரு சிலவங்களாம் இருக்காங்க எப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஃபேக்கா இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பாக்குறாங்க. ஐ மீன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய உடம்பு தான் தேவைப்படுது அப்படின்ற போது, உங்களுடைய உடம்பு தான் அவங்களுக்கு தேவைப்படுதுன்ற போது அவங்க பண்ணக்கூடிய விஷயம் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க இதெல்லாம் திருமணத்துக்கு அப்புறம் எல்லாம் முடியாதுன்னு சொல்வீங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இதுக்கு உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா, நான் வேற யார்கிட்ட போய் இதெல்லாம் கேட்க முடியும், ஸோ நீ தானே எனக்காக இருக்க, உன்னை தானே இதெல்லாம் கேட்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ எப்படி சொல்றதுன்னா ரொம்ப உத்தம மாதிரி உங்ககிட்ட ஏமாத்துவாங்க. சீட்டிங் பண்றதுக்கான முதல் விஷயம் அவங்க உங்களுடைய உடம்பு அடைவதற்கான முதல் விஷயமா இதை பண்ணி உங்களை ஏமாத்தி அவங்களுக்கு தேவையான விஷயத்த எடுத்துக்கிட்டு உங்களை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஒரு ஆணும் நீங்களும் திருமணத்திற்கு பிறகு அல்லது காதலிக்கும் போது தனிமையிலோ, அதாவது ஒரு வீட்டில் அது போன்று இருக்கிறீர்கள், அங்கு ஒரு ஆண் உங்களுடைய கண்கள் முத்தம் கொடுத்தால் நான் உனக்கு கண்ணாக இருப்பேன் என்பது உனக்காக இருப்பேன் என்று கூறுகிறார்கள் என்ற அர்த்தம். ஐ மீன் நீங்கள் லைஃப்ல மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, இல்ல லவ் பண்றீங்க, எப்படினாலும் சரிங்க, நீங்க காதலிக்கிறாலும் சரிங்க, நீங்க தனிமையில வீட்டில் இருக்கும்போது ஒரு ஆண் உங்களை கட்டி பிடிச்சி கண்ணில் முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க லவ்னால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இப்படிப்பட்ட பர்சன் தான் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்ற போது நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட பர்சன் தான் உங்க லைஃப்ல இருக்காங்கன்ற போது அவங்க உங்களை உண்மையா தான் விரும்புறாங்கன்றத நீங்க தெளிவா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பட் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படி கிடையாது. ஸோ நீங்க இந்த ஒரு பர்சன் தான் விரும்புறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கு மாறா இருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆண் பெண் தனிமையில் இருக்கும் பொழுது உங்களுடைய கழுத்தில் முத்தம் கொடுத்தால் அந்த முத்தம் காதலாகவும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி காமம் அதிக அளவில் இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட நபர் காதலிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறோம். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க தனிமையில் இருக்கும் போதுதான் அவங்க உங்களுடைய கழுத்துல முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற போது இது எப்படின்னா காதலும் இருக்கும், அதை தாண்டி காமமும் அதிகமா இருக்கிற ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா லவ்வும் வச்சிருப்பாங்க, ஆனா காமத்தை இதுல அதிகமா பார்க்க முடியும். ஏன்னா கழுத்து முத்தம்ன்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சார்ந்ததுதான். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு போர்சன் உங்களுடைய கழுத்துல முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற போது நிச்சயமா அவங்க காமத்துல மோஸ்ட்லி இருக்கும், லவ்வும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த இது காமத்தை மட்டும்தான் குறிக்கின்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நீங்க என்னதான் ஒருத்தங்க கூட ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அன்பு காமிச்சாலும் சரிங்க, பல விஷயங்கள்ல அவங்களுடைய தாட்டுன்றது மாறும். ஸோ இப்படிப்பட்ட போர்ஷனை நீங்க விரும்புறீங்கன்னா கண்டிப்பா நீங்க லைஃப்ல யோசிக்க வேண்டியதுன்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ உங்க லைஃப்ல யாரை விரும்புறன்றது தெரியாம விரும்புனீங்கன்னா கண்டிப்பா கடைசியில ஏமாற போறது நீங்களா தான் இருப்பீங்க. ஸோ அவங்க ஹாப்பியா மூவ் ஆன் பண்ணிட்டு வேற லைஃப்பை பார்த்து போயிடுவாங்க. ஒரு ஆண் நீங்கள் காதலிக்கும் நபராக இருந்தாலும் கூட பொதுவெளி என்று கூட பார்க்காமல் உங்களுடைய உடம்பில் தொடக்கூடியாத இடத்தில் தொடுவது, அவர்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் இருக்கும்போது செய்து கொள்வது என்று இருக்கும் ஆணுக்கு உங்கள் மனதையும் பற்றியும் உங்களுடைய மனசை பற்றியும் கவலையே கிடையாது, அக்கறையும் கிடையாது, எப்போதும் வரவும் வராது. ஐ மீன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறீங்க, ஒரு பர்சன் உங்க கூட இருக்கும்போது பொது வெளியில வச்சு பப்ளிக் பிளேஸ் எல்லாரும் ஆள்ல இருக்காங்க தெரியும் போதும் உங்களுடைய உடம்பை தொடுறாங்க, அவங்களுக்கு தேவையான பிளேஸை தொட்டுக்கிறாங்க அப்படின்ற போது
இந்த காம உணர்ச்சி அவங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கின்ற போது அவங்களுக்கு உங்க மேல ஒரு துளி அளவு கூட அன்போ பாசமோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இந்த காமம் மட்டும்தான். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த உங்க கூட பண்றாங்க அப்படின்ற போது இவங்க கூட வாழணுமான்றது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கணும். அண்ட் அவங்களுக்கு உங்க மானத்தை பத்தியும் கவலை கிடையாது, உங்களை பத்தியும் கவலை கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணுடைய மானம், ஒரு பொண்ணுடைய மனசு அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ண மாட்டாங்க. எல்லோரும் முன்னாடி இப்படி பண்றாங்கன்னா அவங்க எவ்வளவு கீழ்த்தனமானவங்க கேவலமானவங்கன்றதை இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். பட் இங்க என்னன்னா சில பேர் அவங்களுக்கு பிடிச்சத என்கிட்ட நம்ம பண்ணாம வேற யார்கிட்ட பண்ணுவாங்கன்ற தாட்ல ஓகே அப்படின்ற மாதிரி பண்றீங்க. இது ரொம்ப முட்டாள்தனம், கேவலமான ஒரு விஷயம். என்னைக்குமே உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, எந்த இடம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அவங்க அதை பண்றாங்க, நீங்க ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்கன்றதான் யதார்த்தமான உண்மை. ஸோ உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு பிடிச்சவங்க என்ன பண்றாங்க பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா, பாய் பாய்.